அந்த வந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த வரைக்கும் இருக்குது. அந்த பாதிப்பால என்ன நடந்தது? அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஏற்பட்ட டேமேஜ் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை எப்படி நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டானோ அப்படி புரிந்து கொள்ளப்படாமல் வேறொரு வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. வேறொரு வடிவம் எடுக்க ஆரம்பிச்சு. எப்படி ஆரம்பிச்சது? அல்லாஹ் தஆலாவை பற்றி தவறான கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போனவுடன் கேள்வி நியாயம், வசனத்தை ஒரே மாத்து, வசனம் அப்படியே இருக்கும், அதுக்கு வேற விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த பிரிவுடைய பாதிப்புகளை சொல்றேன். ஆனா அதுக்கு முந்தின காலம் எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவார்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள், அல்லாஹ்வை பற்றி படித்து கொடுப்பார்கள், நபித்தோழர்கள் கேட்பார்கள், புரிந்து கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள். அதுல இன்னொரு கேள்வி கேட்டு அந்த வசனத்தை என்ன செய்யல, கிராஸ் பண்ணல. ஆனால் நான் சொல்றேன், இந்த இரண்டாவது காலப்பகுதியில் என்ன நடந்தது தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும் ஒன்றை சொல்லி இருக்க, அதுல நம்ப வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்க, அவங்களோட மாற்று கேள்விகள் மக்களுக்குள்ள போக ஆரம்பிச்சது. நியாயம் தானே என்று சொல்லி அல்லாஹு தஆலா அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகிவிட்டான், அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகிவிட்டான் என்று வருது. இப்ப உங்கள்ட்ட திருப்பி அந்த காலத்துல எப்படி நம்பினாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகிவிட்டான், அப்ப அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் நம்ம விளங்குறோம். இப்படித்தான் நம்ம விளங்கினோம். இது என்ன ஆரம்பிச்சு தெரியுமா? இந்த மாதிரி தர்க்க சிந்தனை ஆரம்பிச்ச உடனே உங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்க நல்லா இப்ப விளங்கிட்டீங்க. நானே கேட்கிறேன், எப்படி அல்லாஹு தஆலாவுக்கு இடம் தேவையா? உங்களுக்கு என்ன தேவையில்ல தானே? அல்லாஹு தஆலாக்கு இடம் தேவையா? தேவை. அல்லாஹ் அரிசில் வைக்கிறான்டா, அரிசி வடக்குலையோ கிழக்குலையோ தெற்குலையோ மேற்குலையோ தானே இருக்கணும். அப்ப அல்லாஹ்க்கு ஒரு திசை தேவையா? வருமா இல்லையா? சரி, உலக உருண்டை தானே, கீழே உள்ளவன் அல்லாஹ் மேலுக்கு இருக்கிறான்னு சொல்லுவான், அல்லாஹ் கீழையா மேலையா? நியாயமான கேள்வி தானே. உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் எப்படி இந்த கேள்வி சிந்தனை இஸ்லாமிய சமுதாயத்தை பாதித்து எந்த டேமேஜுக்கு ஆகுது. அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான், அல்லாஹ் அரசுல இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது, நம்பினா முடிஞ்சுதே. அப்படி வரல, இந்த மாதிரி கேள்விகள் வர ஆரம்பிச்சு. அடுத்தது என்ன? ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்தாண்டா அந்த இடம் அவனை விட பெருசா இருக்கும், அல்லது அவனை விட சிறுசா இருக்கும், அல்லது அவனுக்கு சமனா இருக்கும். இப்ப அல்லாஹ் அரசுல இருக்கிறான்டா, ஒன்றோ அரசு பெருசா இருக்கணும், அல்லது அல்லாஹ்வை விட சிறுசா இருக்கணும், அல்லது அல்லாஹ்வை விட சமனா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு சமனா இருக்கணும். பெருசா இருந்தா அல்லாஹ்வை விட பெருசு ஒன்று இருக்கின்ற ஆகிரும், சிறுசா இருந்தா அல்லாஹ்வுடைய ஒரு பகுதி அரசில் இல்லை என்று ஆகிரும், சமனா இருந்தா அல்லாஹ் அரசு சமனண்ட் ஆகிரும். என்ன முடிவு? அரிசி இல்லை என்றதுதான் முடிவு. அல்லது அரசுக்கு வேறொரு விளக்கம், அரசு என்றால் அவனுடைய ஆட்சியை குறிக்கிறது, விளங்கிட்டானே? அப்படி என்று ஏதாவது விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கரம் அவர்களது கரத்திற்கு மேல் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுக்கு வேற சொல்லல, அல்லாஹ்வுடைய கரம் கை என்று சொல்லாம வேற சொல்லலாம். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கை தேவைதானா? அல்லாஹ் தஆலா யக்பில் பிடிக்கிறான் என்று வருது, இது தேவையா? இந்த கேள்விகள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது? தேவையில்லாத கேள்விகளை கேட்க 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 மக்களுடைய சிந்தனைகள் ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சு. இந்த குழப்ப நேரத்தில் தான் இந்த சிந்தனை எல்லாம் வந்துச்சு. இந்த டைம்ல தான் இந்த கதரியா முத்தசிலா முர்ஜியானெல்லாம் நீங்க பேர் கேட்கறீங்களே, இதெல்லாம் உருவாகிச்சு. அதுல தான் கதிரை நாங்களே உங்களை அழகா நம்பி கண்டிக்கிறோம். இன்றைக்கு கதிரை நம்பி கண்டிக்கிறோம். ஆனா கொஞ்சம் சிந்தனை விட்டீங்கன்னா கதிரிலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? காணாம போயிடுவோம். நான் கேட்கிறேன், நீங்க கன்ஃபார்மா செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் சொல்லுவேனா நீங்க செய்யுங்க? சொல்ல மாட்டேன். ஏன் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியுமே, நீங்க செய்வேன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் கன்ஃபார்மா உங்கள்கிட்ட சொல்லுவேன். இது நாங்களே இப்படி செய்யக்கூட கன்ஃபார்மா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க, நான் சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கண்டு ஈமான் கொள்ளுங்க நான் சொல்லுவேனா? குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது, நபியே நீங்கள் எச்சரித்தாலும் எச்சரிக்காது விட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்ப என்னத்துக்கு குர்ஆன் அல்லாஹ் இறக்கினா? எனவே கதிரண்டா என்ன தெரியுமா? நடக்க போற விஷயத்தை எழுதுறதல்ல, பேனையால் எழுதப்படும் என்றது கதிர், எதை எழுதுவது என்று தீர்மானிப்பது நீங்கள். அப்படின்னு கதரியாக்கள் உருவாகினாங்க. இதெல்லாம் சுருக்கம். நான் உங்களுக்கு அதை பத்தி விரிவுபடுத்துற என்ன நோக்கம், எப்பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற விஷயத்தை நாங்கள் பகுத்தறிவுக்கு முரணாக கொண்டு போய் வைக்கணும் என்று நினைச்சீங்களோ, சில விஷயங்கள் இருக்கு சகோதரர்களே, பகுத்தறிவுக்கு நேர் முரண் என்று விளங்கும், பகுத்தறிவுக்கு நேர் முரண் என்று விளங்கும். அது ஒரு நாளும் குர்ஆன்லையும் சுன்னாலையும் வராது. ஆனால் பகுத்தறிவால் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன. ரெண்டே நீங்க வித்தியாசம் விளங்கிக்கொள்ளணும். பகுத்தறிவாலும்
நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அது வேறு, நேரடியாக பகுத்தறிவோடு முரண்படுகின்ற விஷயங்கள் வேறு. இது ரெண்டையும் மோதி இந்த சமுதாயத்திற்குள் வழிகேடுகள் வர ஆரம்பித்தன. அந்த வழிகேட்டுடைய தாக்கத்தை இன்று வரைக்கும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலை உருவாகிச்சுன்னா, நாளை மறுமையில் அல்லாவை பார்க்க முடியாது. இது முத்தஸிலாக்களுடைய கொள்கை, அஷ்அரியாக்களுடைய கொள்கை அதுதான். ஆனா அது வித்தியாசமான முறையில் பிரட்டி வச்சுக்கிறாங்க. விளங்கிட்டா? எப்படி அஷ்அரியாக்கள்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அஷ்அரியா கொள்கையில் இருக்கிறார்கள். நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரும் அஷ்அரியா கொள்கையில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அர்ஷிலிக்கிறான்னு கேட்டா இல்லைன்னா சொல்லுவாங்க, எல்லா இடத்துல இருக்கிறன்னா சொல்லுவாங்க. இப்போ அன்புள்ள சகோதரர்களே, அல்லாவை நாளை மறுமையில் பார்க்க மாட்டார்கள் ஒரு கொள்கையை நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம தொழுது நோன்பு பிடிச்சி அமல் செஞ்சு சொர்க்கம் என்ற எல்லாவற்றையும் விட ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் இது. நான் எவனுக்கு சுஜூது செஞ்சனோ, எவனுக்கு அடிபணிஞ்சனோ, எவனுக்கு கண்ணீர் வடித்தனோ, எவனுக்காக வேண்டி உயிரை இழந்தேனோ அவனை பார்க்கறது தானே. அவனை பார்க்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? அவனை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. பார்க்க மறுமையிலும் பார்க்கலாட்டி எப்ப பார்க்க போறது? இந்த கொள்கை என்ன செய்தார்கள்? விதைத்து விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இது இரண்டாவது இந்த இஸ்லாமிய அமைப்புக்குள்ளே சிந்தனை ரீதியான சிக்கல்களை கொண்டு வந்து போடுகின்ற விஷயங்கள் ஆரம்பித்தது. ஆனால் இந்த அமைப்புகளுக்குள் பெரும்பாலும் இஹ்லாஸ் உள்ளவர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அறிவுல குர்ஆன் சுன்னா பற்றிய அறிவுல தெளிவில்லாதவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது